கண்கள் நாம் ஜெபிப்போம். உயிரோடு எழுந்த எங்கள் இயேசுவே, நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீ உயிரோடு எழுந்தபடினாலே எங்களுக்கு ஒரு நிச்சயம் உண்டு. உம்மை நம்புகிறவர்கள் ஒவ்வொருவரும் கடைசி நாட்களிலே உயிரோடு கூட எழுப்புவார்கள் என்ற நிச்சயத்தோடு எங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுகிறவரே, மரித்தேன், இதோ இந்த நாளிலே நான் கூப்பிடுகிற யாவர் மத்தியிலும் நான் இறங்கி வருவேன் என்று சொன்னீர். அதற்காக நன்றி. இதோ இந்த இடத்துல நாங்கள் ஒரு சிலராய் கூடி உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும், நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கேளும். எங்கள் மீது மனமிறங்கும், எங்களை முற்றிலுமாக ஆசீர்வதியும். எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நேரத்தில் கூட நம்முடைய கிறிஸ்டியன் காஸ்பல் ஃபெலோஷிப் சர்ச் இந்த ஆலயத்தில் தேவனை பாடி துதித்து அவரை ஆராதிப்போம். ஆலயத்தில் நாம் ஒன்றாக சேர்ந்து தேவனை ஆராதிக்கின்ற ஒரு ஸ்லாக்கியம் இல்லாவிட்டாலும், பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த ஆராதனையிலே நீங்கள் ஒவ்வொருவரும் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அழைக்கிறோம். இந்த வேளையில கூட நம் மத்தியில் இருக்கிற பிரதர் ரவி பர்னாட் அவருடைய பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துவார். இப்பொழுது நாம் எல்லாரும் பாடல்களை கேட்கலாம். ஆமென். அப்பமும் 2 மீனையும் பெருக செய்த தெய்வம் அல்லவா. 5 அப்பமும் 2 மீனையும் பெருக செய்த தெய்வம் அல்லவா. இவர் அற்புதத்தின் தேவன் அல்லவா, இவர் அதிசயத்தின் தேவன் அல்லவா, இவர் அற்புதத்தின் தேவன் அல்லவா. 5 அப்பமும் 2 மீனையும் பெருக செய்த தெய்வம் அல்லவா. 5 அப்பமும் 2 மீனையும் பெருக செய்த தெய்வம் அல்லவா. பார்க்க செய்தார் செவிடரை, கேட்க செய்தார் முடவரை, நடக்க செய்தவர். குருடரை பார்க்க செய்தார் செவிடரை, கேட்க செய்தார் முடவரை, நடக்க செய்தவர். இவர் அற்புதத்தின் தேவன் அல்லவா, இவர் அதிசயத்தின் தேவன் அல்லவா, இவர் அற்புதத்தின் தேவன் அல்லவா. 5 அப்பமும் 2 மீனையும் பெருக செய்த தெய்வம் அல்லவா. 5 அப்பமும் 2 மீனையும் பெருக செய்த தெய்வம் அல்லவா. செய்த திமிர்வாதம் நீங்க செய்தார், மரித்தோரை உயிர்ப்பித்தவர். கூலியை நிமிர செய்தார், திமிர்வாதம் நீங்க செய்தார், மரித்தோரை உயிர்ப்பித்தவர். இவர் அற்புதத்தின் தேவன் அல்லவா, இவர் அதிசய
2 மீனையும் பெருக செய்த தெய்வம் அல்லவா 5 அப்பமும் 2 மீனையும் பெருக செய்த தெய்வம் அல்லவா இறங்கி வந்தார் சாவை வென்று பரம் சென்றார் மீண்டும் வரும் தேவன் அல்லவா மனிதனாக இறங்கி வந்தார் சாவை வென்று பரம் சென்றார் மீண்டும் வரும் தேவன் அல்லவா இவர் அற்புதத்தின் தேவன் அல்லவா இவர் அதிசயத்தின் தேவன் அல்லவா இவர் அற்புதத்தின் தேவன் அல்லவா 5 அப்பமும் 2 மீனையும் பெருக செய்த தெய்வம் அல்லவா 5 அப்பமும் 2 மீனையும் பெருக செய்த தெய்வம் அல்லவா இவர் அற்புதத்தின் தேவன் அல்லவா இவர் அதிசயத்தின் தேவன் அல்லவா இவர் அற்புதத்தின் தேவன் அல்லவா 5 அப்பமும் 2 மீனையும் பெருக செய்த தெய்வம் அல்லவா 5 அப்பமும் 2 மீனையும் பெருக செய்த தெய்வம் அல்லவா தன் நாமம் வாழ்க ராஜா உம்மரசு வருக ராஜா உந்தன் நாமம் வாழ்க ராஜா உம்மரசு வருக ராஜா ராஜாதிராஜன் தேவாதி தேவன் மீண்டும் வந்திடுவாரே ராஜாதிராஜன் தேவாதி தேவன் மீண்டும் வந்திடுவாரே உந்தன் நாமம் வாழ்க ராஜா உம்மரசு வருக ராஜா தூதர்களின் சேனையோடு என் இயேசு எக்கால சத்தத்தோடு தூதர்களின் சேனையோடு என் இயேசு எக்கால சத்தத்தோடு மகிமை மாட்சிமை நிறைந்தவராய் இந்த பூமியில் வந்திடுவார் மகிமை மாட்சிமை நிறைந்தவராய் இந்த பூமியில் வந்திடுவார் தன் நாமம் வாழ்க ராஜா உம்மரசு வருக ராஜா உந்தன் நாமம் வாழ்க ராஜா உம்மரசு வருக ராஜா இஸ்ரவேலின் துதிகளிலே வாசம் செய்யும் தூயாதி தூயவரே இஸ்ரவேலின் துதிகளிலே வாசம் செய்யும் தூயாதி தூயவரே எந்தன் துதிகளில் வாசம் செய்து ஜெய வாழ்வை தந்திடுமே எந்தன் துதிகளில் வாசம் செய்து ஜெய வாழ்வை தந்திடுமே உந்தன் நாமம் வாழ்க ராஜா உம்மரசு வருக ராஜா உந்தன் நாமம்
வாழ்க ராஜா, உம்மரசு வருக ராஜா. பரலோகம் துதிப்பதினால் நீர் அங்கேயே வாசம் செய்தீர். பரலோகம் துதிப்பதினால் நீர் அங்கேயே வாசம் செய்தீர். முழு உள்ளத்தோடு துதித்திடுவேன், இப்போ இறங்கி வாருமையா. முழு உள்ளத்தோடு துதித்திடுவேன், இப்போ இறங்கி வாருமையா. உந்தன் நாமம் வாழ்க ராஜா, உம்மரசு வருக ராஜா. உந்தன் நாமம் வாழ்க ராஜா, உம்மரசு வருக ராஜா. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் மீண்டும் வந்திடுவாரே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் மீண்டும் வந்திடுவாரே. உந்தன் நாமம் வாழ்க ராஜா, உம்மரசு வருக ராஜா. இந்த வேளையில கூட சங்கீத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். பாஸ்டர் ரெஜினா அவர்கள் 85வது சங்கீதத்தை 1 to 13 வசனங்கள் முடிய அவர்கள் வாசிக்க நாம் கேட்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சங்கீதம் 85 1 to 13 வரை. கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினேன். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினேன். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திருப்பினேன். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். எங்கள் மேல் உள்ள உமது கோபத்தை ஆற பண்ணும். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ. தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ. உமது ஜனங்கள் உண்மையில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திருப்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. உமது கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். கர்த்தராகிய தேவன் விரும்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. நம்முடைய தேசத்தின் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் சமாதானம் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். நீதி அவருக்கு முன்பாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். ஆமென். சங்கீத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். சங்கீதம் 85 1 to 13 வாசிக்க கேட்டோம். அதனுடைய வசனங்களிலே சிலவற்றை இந்த நேரத்தில் நாம் பார்க்கலாம். ஆண்டவராகிய தேவன் நன்மையானதை நமக்கு தருகிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 85:12 கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். ஆமென். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மையானதை கொடுக்கிறார்கள். ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களுக்கு நல்ல ஈவையும் நல்ல ஞானத்தையும் கற்றுத் தருகிறார்கள். எனக்கு பிரியமானவர்களே, அநேக போதகர்கள் தங்களுடைய விசுவாசிகளுக்கு தேவனுடைய வசனத்தை சொல்லி விசுவாசத்திலே அவர்களை வழிநடத்துவதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய தேவன் எப்படிப்பட்டதை செய்கிறார்? நம்முடைய அருமை ஆண்டவராகிய இயேசு இப்படியாக கேட்டார், உங்களில் தகப்பனாக இருக்கிற ஒருவனிடத்திலே தன் மகனானவன் தகப்பனிடத்திலே அப்பத்தை கேட்டால் அவன் கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் அதற்கு பதிலாக தேளை கொடுப்பானா?
பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மையை கொடுக்க நீங்கள் அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரம தகப்பன் அவர் எல்லாம் தன்னுடைய மக்களுக்கும் நன்மைகளை செய்கிறவர், அவர் எப்படிப்பட்ட நன்மைகளை தருவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு நான் உங்களுக்கு நன்மையை தருவேன் என்று சொல்லுகிறார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நன்மையை கொடுக்கிறவர். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை சேர்த்து வைக்கிறார்கள், நல்ல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறார்கள். ஆனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நமக்கு ஒரு பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்துல அவரோடு கூட நாம் இருக்க அவர் அந்த ஒரு ஸ்லாக்கியத்தை, அந்த உரிமை நமக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் பாருங்கள். ஆண்டவராகிய இயேசுவை நம்புகிறவர்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல ஈவு உண்டு. நாம் இயேசுவோடு கூட இருப்போம், அதுவே நல்ல ஈவாம். ஆமென், அல்லேலூயா. ஆகவேதான் இந்த காரியங்களை குறித்து லூக்கா 11:13 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வசனத்துல இப்படிப்பட்டதான காரியங்களை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். நன்மையானதை தேவன் தருகிறார் என்பதை அறிந்து கொள்ளுகிறோம். அது மட்டுமல்ல, மத்தேயு 6:31-32 நாம் வாசிப்போமானால் அவற்றிலே ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதிருங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரம தகப்பனாகிய நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும். அவர் அறிந்திருக்கிறார். உங்களை உண்டாக்கினவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அறிந்திருக்கிறேன், உங்கள் தேவைகளை நான் கொடுப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் நமக்கு நன்மையை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, வாசிக்கப்பட்ட இந்த முழு சங்கீதத்திலும் அவர் ஆண்டவராகிய தேவன் நமக்கு நன்மைகளை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார், அவர் நல்லவராக இருக்கிறார், அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து விசுவாசித்து நாம் வாழ வேண்டும். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய ஜனமே, உங்களை இந்த நாளிலே ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். நம் ஆண்டவராகிய இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலே கூட இந்த செய்தியின் தலைப்பு A Resurrection to the Eternal Life. மனிதர்களுக்கு நித்திய ஜீவன் அது தேவனால் கொடுக்கப்பட்டது. உயிர்த்த இயேசு நமக்காக கொடுக்கப்பட்டார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். The believers will share in the resurrection and the glory of Jesus Christ and be with him forever. நித்தியமாக நாம் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக, தேவனோடு கூட இருப்பதற்காக நம் ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்தார். ஆமென், அல்லேலூயா. அந்த காரியங்களை குறித்து வேத வசனத்தின் மூலமாக நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளிலே கூட நம் ஆண்டவரை உயிரோடு கூட எழுப்பினவர் பிதாவானவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். பிதாவானவர் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கல்லறையில் இருந்து அவர் எழுப்பினார் என்பதை விசுவாசிப்பது அது உண்மையான விசுவாசம். ஆகவேதான் அவர் சொல்லுகிற காரியத்தை இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுது வருகிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு இந்த வசனத்தின் மூலமாக தன்னுடைய பிள்ளைகள், தன்னை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு இதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவானவர் இந்த வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறார். யோவான் 5:27
24, 25 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு விடாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நீங்கள் பிழைப்பீர்கள். மரித்தாலும் நீங்கள் உயிர் வாழுகின்ற ஒரு உரிமையை நான் கொடுத்திருக்கிறேன். பிதாவானவர் எனக்கு என்னை எப்படி உயிரோடு கூட கல்லறையிலிருந்து எழுப்பினாரோ அதை நானும் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய ஒரு கிருபை பாருங்கள். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இந்த கிருபையை ஆண்டவராகிய இயேசு மூலமாக நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நிமித்தமாக அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த உயிர் தெழுதலின் நிச்சயம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னுமாக இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15:19 இப்படியாக சொல்லுகிறது, இம்மைக்காக மாத்திரமல்ல, நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் நாம் பரிந்துரைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நாம் இம்மை இந்த உலகத்திற்கு மட்டும் நாம் வாழவில்லை, இந்த மண் உலகத்துக்காக நாம் வாழவில்லை. இந்த மண் உலகத்தின் வாழ்க்கையை முடித்து நாம் நித்தியமாக வாழ்வதற்காகவே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். நான் இந்த பூமியிலே நாம் உயிரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது என்றுதான் இந்த வசனத்தை, இந்த காரியத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொருவரும் விசுவாசத்திலே அவர்கள் நிலைத்திருக்கும் பொழுது இந்த மறுரூபமாக்குகின்ற இந்த கிருபையை பெற்றுக் கொள்கிறோம். மறுபடியும் உயிரோடு கூட எழுப்புகிற இந்த ஸ்லாகியத்தை பெற்றுக் கொள்கிறோம். ஆமென். கடைசி நாட்களிலே தேவனானவர் இப்படியாக நம்மை எழுப்புகிறவராக இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, யோபின் புஸ்தகத்திலே கூட இப்படியாக சொல்லப்படுகிறது, நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே ஒளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலாவது அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வார்த்தையால் என் உள்ளத்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்திலே வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலையான அவைகள் கருங்கல்லிலே உளி வெட்டாகவும் ஈய எழுத்துக்களால் பதிக்கப்பட்டால் நலமாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அவனுக்கு பிரியமானோட ஈய வெட்டு என்று சொன்னால் அது என்றைக்கும் அது அழியாத மாறாத ஒன்றாக இருக்க வேண்டுமாம். அது மாறாததான் இருக்கும் என்று இங்கு யோபின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். யோபு பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவராகிய இயேசு அவர் நிச்சயமாகவே அவர் வருவார், என் மீட்பரை என் கண்கள் காணும் என்று சொல்லுகிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாட்களிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பும் நான் என் மாம்சத்திலே இருந்து தேவனை பார்ப்பேன் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, யோபு ஆண்டவராகிய இயேசுவை பார்க்கவில்லை, ஆனாலும் இன்றைக்கு உயிர் தெழுந்த இயேசுவை நாம் ஒவ்வொருவரும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஆண்டவராகிய இயேசு அவர் உயிர் தெழுந்ததை நாம் புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழுகிற ஒவ்வொரு விசுவாசிகளும் நாம் கண்களிலே காண்கின்றோம். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியமாக இருக்கிறது, நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையாக இருக்கிறது, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆமென். ஞானவான்கள்
ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். யார் இந்த ஞானவான்கள்? அநேக மனிதர்களை, விசுவாசிக்காதவர்களை விசுவாசத்திலே கொண்டு வருகிறவர்களும் ரட்சிக்கப்பட செய்கிறவர்களும் ஞானவான்களாக இருக்கிறார்கள் என்று தானியேலின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். தானியேல் 12:3 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போல் இருக்கிறார்கள். அவர்கள் ரட்சிப்பின் காரியங்களை இந்த பூமியிலே செய்து வருகிறார்கள். அநேகரை இயேசுவை விசுவாசிக்கும்படியாக செய்கிறார்கள். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, அநேக ஞானவான்கள் உலகம் முழுவதுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும், அவர் யார் என்பதை குறித்தும், அவர் மெய்யான தெய்வம் என்பதை குறித்தும், அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாக கடவுள் என்பதை எல்லா ஜனத்திற்கும் உணர்த்தி அவர்கள் நற்செய்தியை போதித்து வருகிறார்கள். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு அவர் கடைசியில் உயிர் தெழுந்த பிறகு சீஷர்களிடத்தில் இப்படி சொன்னார், நீங்கள் போய் உலகம் முழுவதுமாக நற்செய்தியை போதிங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் படுங்கள். ஞானஸ்தானம் பெற்றவர்கள் அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை அவர் வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் ஓசியாவின் புஸ்தகம் 13:14 வாசித்து பாருங்கள். அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீக்கலாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீக்கலாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாய் இருக்கும். அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதை எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு அவர் மரணத்தை ஜெயித்தார் என்பதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். மரணமே உன் கூறு எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தை அவர் ருசி பார்த்ததன் நிமித்தமாக நாம் மரணத்திலே நாம் மறிக்க வேண்டிய அவசியம், மறித்தாலும் பிழைக்கின்ற சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அதையே இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு அவர் மரணத்தை ஜெயித்தது நிமித்தமாக நமக்கும் ஒரு ஜெயம் உண்டு, நமக்கு ஒரு வெற்றி உண்டு, நமக்கு ஒரு விடுதலை உண்டு. ஆமென், அல்லேலூயா. இன்னமாக யோவான் புஸ்தகம் இப்படியாக சொல்லுகிறது. யோவான் 11:24 அதற்கு மாற்றால் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே என் சகோதரன் உயிரோடு கூட எழுப்பான் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனாலும் 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுகின்ற நம்பிக்கை இல்லை. ஆமென். ஆனாலும் இந்த நாளிலே பிதாவானவர் குமாரனாகிய இயேசுவை அவர் உயிரோடு கூட எழுப்பதன் நிமித்தமாக மனுக்குலத்திற்கு அந்த உயிரோடு கூட எழுகிற ஒரு உரிமை உண்டு. அவரை விசுவாசிக்கிறவர், பிதாவானவர் எழுப்பினார் என்று விசுவாசித்தார், என்னோடு கூட நீங்கள் பரலோகத்தில் இருப்பீர்கள், என்னோடு கூட நித்தியமாக வாழ்வீர்கள் என்று ஆண்டவராக இயேசு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் எனக்கு பிரியமானவர்களே, யோவான் 3:3 இப்படியாக சொல்லப்படுகிறது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு தகுதி என்ன? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால்
தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மறுபடியும் பிறக்கின்ற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறந்தவன் அவன் நித்திய ஜீவனுக்கு உரிமை உள்ளவனாக இருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. ஆகவேதான் நிக்கோதேமுக்கு இப்படியாக சொல்கிறார், நித்திய ராஜ்யத்தை அடைவதற்கு ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வியை, ஒரு சந்தேகத்தை அவன் கேட்கும் பொழுது, எனக்கு பிரியமானவர்களே, மறுபடியும் பிறக்க வேண்டும். ஒரு முறை பிறந்தால் இருமுறை மறிக்க வேண்டும். இருமுறை பிறந்தால் ஒரே முறைதான் மரணம். ஆமென், அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, தாயின் கர்ப்பத்திலே பிறப்பது ஒரு முறை, அதன் பிறகு தண்ணீரிலே நீரினாலே மூழ்கி ஞானஸ்தானம் பெறுவது இரண்டாம் முறை, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைப்பது மறுபடியும் பிறப்பது என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனும் விசுவாசித்து தன் பாவங்களை அறிக்கையிட்டு அவன் ஞானஸ்தானம் பெற்றால் அவன் மறுபடியும் பிறந்தவனாக எண்ணப்படுகிறான், காணப்படுகிறான், அதை பெற்றுக்கொள்கிறான். ஆமென், அல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சீஷர்களிடத்தில் எப்படியாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள். அவர்கள் இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டால், தேவனுடைய வசனத்தை, வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொண்டால், அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொன்னார். ஞானஸ்தானம் பெற்றவன் அவன் ரட்சிக்கப்பட்டவன். ரட்சிக்கப்பட்டவன் நித்திய ஜீவனை பெறுவதற்கு தகுதி உள்ளவன். அதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் இதை அறிவிக்க நாம் அந்த உரிமையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இது தேவனால் கொடுக்கப்பட்டது. ஆகவேதான் இந்த நாளிலே கூட இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக இதோ சபைகளிலே நாங்கள் ஒன்றாக கூட முடியவில்லை. ஆனாலும் நற்செய்தி, இந்த காணொளி மூலமாக நாம் நற்செய்தியை அறிவிக்கின்றோம். அந்த நற்செய்தியை பார்க்கவும் கேட்கவும் அநேகர் அந்த வசனத்தின் மூலமாக தொடப்படவும், அந்த வசனத்தின் வல்லமை அவர்களுக்குள்ளே ஊடுருவிப்பாகவும் செய்கிறவர் ஆவியானவர். இந்த நாளிலே கூட ஆவியானவர், நீர் இந்த செயலை செய்கிறீர், நாங்கள் ஒன்றுமில்லை என்று எங்களை தாழ்த்துகிறோம் என்று நம்மை தாழ்த்துவோம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட ஒரு மகிழ்ச்சியான செய்தி. சிறு பிள்ளைகளை என்னிடத்துல வரவிடுங்கள், பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டதான சிறு பிள்ளைகளுடையது என்று ஆண்டவர் சொன்னது இந்த நாளிலே நினைவுபூர்வமாக, இந்த நாளிலே நமத்தில் இருக்கிற குழந்தை, சிறு பிள்ளை ஸ்டெப்பி ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பதை நாங்கள் பார்த்து மகிழ்ந்து வருகிறோம். இரவுல அந்த குழந்தை ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே கூட அந்த ஜெபத்தை இந்த நேரத்தில் நாம் பார்க்கலாம். அந்த குழந்தை ஜெபிக்கின்ற ஜெபம், இந்த கொரோனா வைரஸுக்காக, உலகத்திற்காக நான் ஜெபிக்கிறேன், இந்த ஓல்டு வேர்ல்டு எல்லா ஜனத்திற்காகவும் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அது ஜெபிக்கிறதை இந்த நேரத்தில் நாம் கேட்கலாமா? Thank you, Jesus. Thank you for protecting my parents. Bless everybody from the coronavirus. Thank you, Jesus, for protecting everybody. Bless everybody in the whole world and making your way to God. Thank you for everything. And thank you, Jesus, for the daily bread. And thank you, Jesus, for everything that you've given me. Thank you, Jesus, for everything in the whole world. Thank you, Jesus. இந்த வேளையில கூட நாம் இந்த ஆராதனை முடிப்பதற்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமம் ஆண்டவரே உலகமெங்கும் ஆண்டவரே, எல்லா ஜனமும் ஆண்டவரே, எல்லா நாவுகளும் ஆண்டவரே உம்மை அறிக்கையிடவும், எல்லா முழங்கால்களும் முடங்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையில நாங்கள் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆம் தேவனே, அருமையான பாடல்களை கேட்டீர்களே,
பாடல்களை பாட கேட்ட ஒவ்வொரு ஜனத்தையும் நீர் ஆசீர்வதியும். பாடின அந்த சகோதரனை கூட நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இந்த பாடல் மூலமாக ஒவ்வொருவரும் தொடப்படட்டும். இந்த செய்தியின் மூலமாக ஆண்டவரே ஒவ்வொருவரும் தொடப்படட்டும். வசனத்தின் வல்லமை ஆண்டவரே அவர்களை தொட வேண்டும் என்று சொல்லி அடிமை தாழ்த்தி ஜெபிக்கிற ராஜா. காரணம் உடைய வசனத்தின் வல்லமை எல்லா ஜனத்திற்கும் விளங்கும் என்று வேதம் சொல்லுகிறபடி நான் உண்மை மகிமைப்படுத்துகிறோம். வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசுகிறவர். ஜபத்தை கூட நம்முடைய கரத்தில் கொடுக்கிற ராஜா. ஜபத்திற்காக ஆண்டவரே இந்த நாளில் ஜெபிக்க கிருபை தந்திரதற்காக நன்றி. சங்கீத பகுதிக்காக கூட ஆண்டவரே எங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே இதோ இந்த ஜனங்கள் கேட்கிற ஒவ்வொருவரையும் தேற்றி திடப்படுத்தட்டும். ஆண்டவரே எல்லா ஜனங்களையும் நீர் ஆசீர்வதியும். அப்பா, இந்த கொரோனா வைரஸ் மூலமாக ஆண்டவரே உலகம் முழுவதுமாக அநேக மக்கள் பயந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில கூட ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. எங்கள் ஆண்டவர் அவர் எங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவர், எங்களை குணமாக்க வல்லமை உள்ளவர். அவர் அந்த வைரஸுக்கு ஒரு அதிகார கட்டளை கொடுத்து அதனுடைய உக்கிரத்தை அவர் குறைக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நாங்கள் உணர கருணைத்தார். பயத்தை எங்களை விட்டு நீக்கும். எங்களை ஆசீர்வதிப்பா, ஆசீர்வதி. நீர் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அனுநயமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிபடுத்தலும் இன்றும் என்றும் உடைய வருகை மற்றும் எங்களோடு கூட இருப்பதாக.